Hello, welcome to our channel Kids on Freak. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ எந்த வீடியோ ரியாக்ட் பண்ண போல நம்ம GBU ஓட ரிவ்யூ தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ மாதிரி இருக்காது. ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க மூவி போய் எங்களுக்கு எது பிடிச்சது அந்த மாதிரி விஷயம் மட்டும் நாங்க ஷேர் பண்ண போறோம். ஏன்னா ரிவ்யூ சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரைட் பர்சனா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. மேபி நாங்க வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா எங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து மூவியை ரொம்ப டீகோட் பண்ணி இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் அப்படியெல்லாம் நாங்க பார்க்கல. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸா நம்ம போறப்போ நமக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படின்றத மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க இல்ல ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆலில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் ரிவ்யூ கேட்டுட்டு இருந்த எல்லா ஏகே ஃபேன்ஸ் அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக லெட்ஸ் கோ. ஓகே. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட இது சொல்லிடுறேன். நான் வந்து மூவி போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. ரொம்ப சூப்பராக எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் நான் செட் பண்ணிக்கல மைண்டை. ஏன்னா தேவையில்லாம இதாகும்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் எதுவுமே நான் செட் பண்ணிக்காம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே போவோம், ஏகேக்காக ஒரு மூவி வந்திருக்கு அதை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அந்த மைண்ட் செட்டில் தான் நான் போனேன். ஆனால் போன எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக செம்மையான ஒரு சர்ப்ரைசஸ்லாம் நிறைய இருந்துச்சு படத்தில். நான் ஸ்பாய்லராக சொல்ல விரும்பல. ஒவ்வொரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏகேவை எந்த அளவுக்கு சூப்பரா காமிக்க முடியும். ஏகே இதுல சீரியஸா செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்தாரு. அவரு வயசு ஏன்னா நம்ம சில பிக்ல நம்ம பார்த்திருப்போம். அவரு இந்த கார் ரேசிங் கொஞ்சம் லீனா ஆன மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓல்ட் ஆனது தெரிஞ்சுது. பட் ஆனா இந்த மூவில நீங்க ஒரு இடத்துல கூட இவர் வந்து இந்த ஏஜ் வயசாயிருச்சு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கூட நம்ம தெரியும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ எங்கா அவ்வளோ சூப்பரா செம்மையா காமிச்சிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆதிக்கும் அண்ட் ஆல்சோ அவங்க டீமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஏகேவை இதை விட சீரியஸா சூப்பர் அழகா காமிச்சிருக்கவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு யாருமே நினைக்கிறேன். இது சூப்பரா பண்ணிருக்காங்க த்ரூஅவுட் தி மூவி ஃப்ரம் தி ஸ்டார்ட்ல இருந்து ஃப்ரம் தி எண்ட் வரைக்கும். அதுல நிறைய ஏகே வேரியேஷன்ஸ் இருக்கு. ஃப்ரேம் பை ஃப்ரேமா அவ்வளவு அழகா காமிச்சிருக்காங்க. அண்ட் மனோஜ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்றது இல்லன்னு சொன்னதுக்கு ரீசன் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி அவர் வந்து நிறைய டிசப்பாயிண்ட் ஆயிருக்காரு. பட் நான் வந்து இதுக்கு வந்து நல்ல எக்ஸ்பெக்டேஷனோட தான் போனேன். ட்ரெய்லர் பயங்கர ஃபுல்ஃபில் ஆச்சு. ட்ரெய்லரு எல்லாத்தையுமே நான் வந்து ரிப்பீட்டடா பார்த்துட்டே தான் இருந்தேன். நேற்று நைட்டு கூட நமக்கு அந்த பாட்டு ரிலீஸ் ஆச்சு. காலையெல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ அவ்வளோ ஹரிபரியா கிளம்பணும். ஸோ போனதுக்கு பாத்தீங்கன்னா தியேட்டரும் எங்களுக்கு பயங்கர செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல ஒரு ஆடியன்ஸ் எடுத்தோடனே நல்லா விசில்ஸோட சவுண்ட்ஸோட செம்மையா என்ஜாய் பண்ணி சூப்பரா இருந்தாங்க. அவங்களுமே அந்த தியேட்டர்ல சின்ன சின்ன காமெடிலாம் நடக்கும்ல, தியேட்டர்ல உள்ள போன பசங்க அது இதெல்லாம் பண்ணுவானுங்க. அதுவுமே சூப்பர் ரோஸா இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபன்னா நல்ல ஒரு வைப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மூவியுமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் சீரியஸா தியேட்டர்லயுமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைச்சது. அண்ட் முக்கியமா அந்த பாட்டை பத்தி சொல்லி ஆகணும். எந்த பாட்டு அப்படின்னா நம்ம நேத்திக்கு கூட அந்த பாட்டு ரியாக்ட் பண்ணிருக்கோம். என்ன பாட்டுன்னு பாத்தீங்கன்னா புலி புலி. அதை நாங்கள் ரியாக்ஷன் நீங்க பார்க்கலாம் அப்படின்னா அந்த ரியாக்ஷனும் போய் நீங்க போய் பார்த்துட்டு அதுலயும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. அண்ட் அந்த பாட்டு நாங்க ஒரு இடத்துல வரும்னு நினைச்சிருந்தோம். அந்த மாதிரி ஒரு சினாரியோல தான் அந்த பாட்டு வந்துருந்துச்சு. வேற லெவலுங்க சீரியஸா. அந்த பாட்டு அந்த சீனை இன்னியுமே வந்து ஒரு வேற லெவல்ல ஒரு எனர்ஜி கொண்டு போய் விட்டுருச்சு. சீரியஸா செமையா இருந்தது. ஆமா நம்ம எக்ஸ்பெக்ட் அவர் சொன்ன மாதிரியே தான் வந்துச்சு. அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதோட லிங்க் வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், நீங்க போய் செக் பண்ணுங்க. அண்ட் அந்த பாட்டு பாத்தீங்கன்னா நாங்க எங்க ஃபேமிலியா தான் போயிருந்தோம். ஸோ கிட்ஸையும் சேர்ந்து தான் கூட்டிட்டு போனோம். அவன் பயங்கரமா என்ஜாய் பண்ணான். என்னோட சின்ன பையன்லாம் பாத்தீங்கன்னா அங்கேயே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். அந்த பாட்டுக்கு செம்மையான வைப். டாக்கி அண்ட் ஆல்சோ ஜிவி வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா சூப்பரா செம்மையா பண்ணிருக்காங்க. அண்ட் கரெக்டான சிச்சுவேஷன்ல அந்த சாங் வச்சிருக்கீங்க. நல்லா இருந்துச்சு. அதுவும் இந்த மூவியோட ஏகே ஒரு பிளஸ்ஸா இருந்தாலும் நமக்கு மிக 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 பெரிய பிளஸ் மியூசிக் தான். மியூசிக் கண்டிப்பா ஜிவி வந்து தரமா பண்ணிருக்காரு. ஸ்டார்டிங் பிஜிஎம்ல இருந்து எல்லாமே அப்படியே அந்த மைண்ட்ஸ் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு அந்த பிஜிஎம் வந்து நமக்கு நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து ஏகேயோட வாக்கு அந்த இது அந்த மாஸ் எலிமெண்ட் எல்லாம் காட்டுவாங்க இல்லைங்களா, அந்த இது காமிச்சது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏகேவோட பத்தி வரலாம். ஸோ இது ஸ்டோரி வைஸா நீங்க எதுவும் பெருசா எதிர்பார்த்துட்டு போக வேணாம். ஸ்டோரி வந்து ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். பட் ஆனா அது ஒரு சின்ன ஒரு கான்செப்ட், ஒரு டே டு டே லைஃப்ல நடக்கிற மாதிரியோ இல்ல அது ஒரு சின்ன ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் ஆனா அது சுத்தி ரிவால்வ் ஆகிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுவாரஸ்யமா ஆதிக்கு வந்து சீரியஸா சூப்பரா கொண்டு போயிருக்காரு. அண்ட் சந்தியா சொன்ன மாதிரி அந்த பிஜிஎம் ஜிபியோட ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தூக்கி நல்லா எலிவேட் பண்ணிச்சு. ஒவ்வொரு இதையும் பாத்தீங்கன்னா பயங்கரமா எலிவேட் பண்ணதே
கண்டிப்பா மியூசிக் தான். கண்டிப்பா. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் தான் சொல்லணும். சீரியஸா அர்ஜுன் தாஸ் வந்து பயங்கரமான ஆக்டிங் அவரு. சோ நான் அர்ஜுன் தாஸை பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்ல நம்ம பாக்குறப்போ மேபி ஒரு 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 நெகட்டிவ் ஷேரா ஒரு சின்ன ரோல் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாரு, சப்போர்ட்டிவா தான் இருப்பாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா சீரியஸா படத்துல ஒரு வேற லெவல் ஒரு ரோல் வச்சிருக்காங்க. நிறைய சர்ப்ரைஸுமே இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஸ்பாயிலரா நாங்க சொல்ல விரும்பல. நீங்க தியேட்டர்ல போய் பார்த்து அந்த விஷயம்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ஏகேயோட பிளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க. அந்த சீனு தியேட்டர்ல சும்மா கிளிக்கும். அது நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேமியோன்னு சொல்ல மாட்டேன், பட் கேமியோ தான். அது நீங்க போய் பாருங்க, எதிர்பார்க்காத கேமியோ. சீரியஸா நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வாயை பொளந்து உங்களே அறியாம அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வரப்போ நீங்க கத்துவீங்க. நீங்க ஏகே ஃபேன் இல்லைனாலும் நான் சொல்றேன், நீங்க ஜெனரல் ஆடியன்ஸா இருந்தீங்க, இல்ல தளபதி ஃபேன், சூர்யா ஃபேன், யார் ஃபேனா வேணா எடுத்துக்கோங்க. ஆனா அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் காமிக்கிறப்போ கண்டிப்பா கத்துவீங்க. நான் அடிச்சு சொல்றேன், சீரியஸா சூப்பரா நல்லா கரெக்டா செட் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்காத அளவுக்கு அந்த ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருந்துச்சு. அண்ட் நமக்கு இதுல ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரீமிக்ஸ் சாங்ஸ் வந்து ரீமிக்ஸ் பண்ணி ஃபைட் சீக்வன்ஸில் காமிச்சிருந்தாங்க. மூவி ஃபுல்லாக ஒரு 2-3 பாட்டு நிறைய அந்த மாதிரி வந்துச்சு. அண்ட் எல்லாமே ஒவ்வொன்றுமே செம்மையான வைப் நம்பர்ஸ், நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் நமக்கு பிரபு, த்ரிஷா ஆகட்டும், அண்ட் சுனில் அண்ட் பிரசன்னா, அவரோட கெட்டப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபங்கியா, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவருக்கு வந்து லிமிட்டடான போர்ஷன்ஸாக இருந்தாலும் அவர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல தலையோட பையனா ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. சோ அவருமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங் சீரியஸா சூப்பரா பண்ணிருக்காரு. ஒரு எமோஷனல் சீன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல நடக்கும். அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா சூப்பரா பண்ணிருந்தாரு. சோ அது கண்டிப்பா நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு ரெசம்பிளன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பழைய வரலாறுல இருக்கிற அஜித்தோட ரெசம்பிளன்ஸ், இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா அவர் மாதிரி கொஞ்சம் ரெசம்பிளன்ஸ் பண்ணி கரெக்டான ஒரு கேரக்டருக்கு ஒருத்தர் சூஸ் பண்ணிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா நல்லாவே செட் ஆயிருந்தது. அண்ட் ஆல்சோ த்ரிஷா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இல்லைனாலுமே பட் ஆனா ஒரு 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 சப்போர்ட்டிவா ஒரு கரெக்டான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களோட கெமிஸ்ட்ரியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸான ஒரு எலிமெண்ட்டும் நம்மளுக்கு இருக்கு. ஏகே அண்ட் த்ரிஷா ஒரு எலிமெண்ட் நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அந்த ஒரு எலிமெண்ட் கொடுப்பாங்க. சின்ன சின்ன கெமிஸ்ட்ரி அங்கங்க காமிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ முக்கியமா நம்ம சிம்ரன் பத்தி பேசி ஆகணும். நம்ம ட்ரெய்லர்ல பாத்துட்டோம், அதனால இது ஸ்பாயிலரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. பட் ஆனா அது எந்த சீன்ல வருது, அந்த சீன்ல நடக்கிற சினாரியோஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க மறக்காம தியேட்டர்ல என்ஜாய் பண்ணுங்க. சீரியஸா அது வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீல். முன்னாடி நம்ம அதெல்லாம் ரசிச்சிருப்போம் அந்த சீன்ஸ் எல்லாமே. நிறைய இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட ப்ரீவியஸ் மூவியோட நிறைய ரெஃபரன்சஸ் எல்லாம் எடுத்து பண்ணிருக்காங்க. அது ஒன்னொண்ணுமே பீக்கா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. அதாவது என்னன்னா மூவில இருக்கிற ஒவ்வொரு சீன்லயுமே ஒவ்வொரு ரெஃபரன்சஸ் இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த ஒவ்வொரு சீனுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர எலிவேட்டடா காமிக்குது. அது ஒன்னொன்னுமே பாத்தீங்க அப்படின்னா நல்லா எலிவேட் பண்ணி காமிச்சிச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கம்பேர் டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உனக்கு? இல்ல எனக்கு வந்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து சீரியஸா பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்றப்போ செகண்ட் ஹாஃப் நம்மளுக்கு எப்படி போகுதுன்னே தெரியல. அண்ட் ஆல்சோ முக்கியமா இந்த மூவிக்கு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மூவியோட டியூரேஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து இனிமே வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் ஜாஸ்தியானாலுமே மைட் பி நம்ம வந்து லாக் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணிருப்போம். எதை வேணா நடந்துருக்கலாம். நிறைய பேர் சொல்லுவோம்ல, நம்ம ரிவ்யூஸ் எடுத்து பார்த்தாலே நிறைய பார்த்தீங்கன்னா ரொம்ப லாக் ஆயிடுச்சுங்க, ரொம்ப நாள் எடுத்துட்டே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன 12க்குள்ளேயே வெளியே வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் மூவி வந்து பாத்தீங்கன்னா 1 hour 39 minutes தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் மூவியே இருக்கு. அண்ட் அது கரெக்டான டைம், அந்த கரெக்டான டைம்ல என்ன மெசேஜை சொல்ல முடியும், என்ன காமிக்க முடியும், அதுல ஏகேவே எந்த அளவுக்கு சூப்பரா காமிக்கணும் அப்படிங்கறத ஆதிக்கு வந்து பாத்தீங்கன்னா செதுக்கி வச்சிருக்காரு. அது கண்டிப்பா அதுக்கு வந்து நான் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணியே ஆகணும். வேற லெவல்ல பண்ணிருக்காரு, சம்பவம் பண்ணிருக்காரு. கண்டிப்பா ஒரு ட்ரூ ஃபேனா ஏகேக்கு என்ன மாதிரி ஒரு படம் எடுத்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த படம் தான் வந்து பாத்தீங்கன்னா GBU. சோ மஸ்ட் வாட்ச். கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு மறக்காம சொல்லுங்க. அஜித் ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு பெரிய பெரிய ட்ரீட் தான். பட் தளபதி ஃபேன்ஸ்க்கும் இங்க வந்து ஒரு போர்ஷன் வச்சிருக்காங்க. இருக்கு அது நான் மறந்துட்டேன். ஆக்சுவலா தளபதி ஃபேன்ஸ்க்குமே ஒன்னு இருக்கு. சோ அது வந்து எனக்கு சொல்ல வருது, எனக்கு சொல்ல முடியல. அது வந்து நீங்க பாருங்க, மேபி நான் ஒரு இன்ட்ரோல் பிளாக்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஒன்று வருங்க. நீங்க பாருங்க, அந்த சீனை நீங்க பாருங்க. கண்டிப்பா வந்து தளபதி ஃபேன்ஸுக்கும் ஒரு பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா. அது என்னன்னா இது அந்த சீன் வரப்போ தலை ஃபேன்ஸ் சேர்ந்து கத்துறப்போ ரொம்ப செமையா இருந்துச்சு. பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வல் பிளாக் அப்போ பயங்கர ஒரு இதா இருந்துச்சு.
ஸோ எனக்கு ஓவராலா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடுங்க. ஆக்சுவலா வொர்க் ஃபார் மணி. நம்ம போனோமா பசங்களுக்கு கூட்டிட்டு பசங்களுமே என்ஜாய் பண்ணாங்க. லீவ் வேற அதனால நல்லா இருந்துச்சு. கிட்ஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா மூவி பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஆக்ஷனா இருந்தாலுமே சில டைம் போர் அடிக்கிற மாதிரி ஆயிரும். ரொம்ப சத்தம் அதெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு சில டைம் பாக்குறதுக்கு தோணாது. இது என்னன்னா ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏகே வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா செமையா பண்ணிருக்காருங்க. ஒன் மேன் ஷோ. இது ஏகே தான் எல்லாமே இந்த படத்துல. ஆமா நமக்கு மோஸ்ட்லி எல்லா ஃப்ரேம்லயும் ஏகே மட்டும் தான் தெரிவாரு. டிஃபரெண்டா தெரிவாங்க. அங்கங்க எல்லா கேரக்டர்ஸும் வந்து போற மாதிரி. எனக்கு என்னன்னா ஆதிக்கு வந்து அந்த பழைய கேரக்டர்ஸ்லாம் வந்து கரெக்டா கொஞ்சம் எடுத்து லிங்க் பண்ணிருக்காரு. கரெக்டா லிங்க் பண்ணிருப்பாரு. அண்ட் காமெடியுமே கொஞ்சம் கொண்டு வந்திருப்பாங்க. அது எல்லாமே நமக்கு ரொம்ப கிரிஞ்சா இல்லாம ஒரு மாதிரி சட்டிலா ஓகேவா இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு இதா சரி இது கொஞ்சம் மாத்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிற சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த எனக்கு இந்த தெலுங்கு படத்துல கொஞ்சம் ஓவர் பில்டப்பா இருக்கும் சில விஷயங்கள். டயலாக்ஸா இருக்கட்டும் இதா இருக்கணும் பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் KGF எடுத்துக்கோங்களேன். நிறைய பேருக்கு KGFலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு வந்து பிடிக்கும் ஆக்ஷன்ஸ்லாம் பிடிக்கும். பட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓவரா ஹைப் சொல்லி ஓவரா பில்டப் போட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்ல பண்ணாங்க. பட் ஏன்னா போக வந்து பாத்தீங்கன்னா அது கரெக்டா மேனேஜ் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டாங்க. பட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. நான் தியேட்டர்லயுமே நிறைய பேர் அத பத்தி பேசிக்கிறத என்னால கேட்க முடிஞ்சது. அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து KGF வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா மூவிலையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த நரேஷன் அது ரொம்ப பில்டப் பண்ணி சொல்ற மாதிரி நிறைய படம் நம்ம பாத்துட்டோம். சோ அது வந்து நமக்கு சலிச்சிருச்சோ அப்படின்னு தோணுது. அதான் ஒண்ணு வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்றது பண்ணலாம். பட் ஆனா இன்னைக்கு நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். பட் அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதா இருந்துச்சு. பட் ஸ்டார்டிங்ல மட்டும் தான் அது இருக்கும். பட் போக வந்து பாத்தீங்கன்னா அது கரெக்டா அதெல்லாம் குறைச்சிட்டாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களே அதை குறைச்சிட்டு கரெக்டா கொண்டு போயிட்டாங்க. அண்ட் ஓவராலா இந்த மூவியை நம்ம பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா வொர்த் ஃபார் வாட்சிங். டெஃபினட்டா இது வந்து ஏகே ஃபேன்ஸுக்கு மட்டும் கிடையாது, ஜென்ரல் ஆடியன்ஸா இருக்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்காதீங்க. ஸ்டோரி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிலாம் எதிர்பார்த்துட்டு தயவு செய்து போகவே வேணாம். அதாவது இப்ப வந்து இந்த படம் கேங்ஸ்டர் படம், ரொம்ப வயலன்ஸ் இருக்கும், பிளட் ஷெட்டா இருக்கும். நோ கண்டிப்பா இது வந்து ரொம்ப சட்டலா தான் இருந்துச்சு. இப்போ கிட்ஸை கூட்டிகிட்டு போனாலும் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி மூவியாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் பாருங்க. அண்ட் நமக்கு இந்த லீவை வந்து நல்லா ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ண ஒரு ஃபீல் எங்களுக்கு இருக்கு. சீரியஸா இந்த லீவ் வந்து பார்த்தீங்கன்னா போனோம், காலையில் தூக்கம் கெட்டு போய் ஒரு மூவி பார்த்துட்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 9 o'clock ஷோ எல்லாம் முன்னாடியே எந்திரிக்கணும்ல. ஸோ போகிறதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா சீரியஸா ஒரு நல்ல ஒரு திருப்திகரமா வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர் விட்டு வந்தோம். ஏன்னா அது நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான வைப். அண்ட் ஆல்சோ ஏகே முன்னாடியே சொன்ன மாதிரி செம்மையான அழகா இருக்காரு. நீங்க போய் தியேட்டர்ல பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அண்ட் பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா, பார்த்தவங்க ஆல்ரெடி படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா அது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கறது. அண்ட் பார்க்க போறவங்க பார்த்துட்டு வந்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாங்க என்னன்றது தெரிஞ்சுக்கல ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கோம். அண்ட் ஓவராலா நாங்க சொன்ன மாதிரி படம் வந்து தரமா பண்ணிருக்காங்க, செம்மையா இருக்கு, மஸ்ட் வாட்ச். And I think எங்களால எவ்வளவு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம். அதாவது எந்த ஒரு ஸ்பாயிலர்ஸும் இல்லாம அப்படியே மேலோட்டமா நாங்க சொல்லிருக்கோம். ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா நான் பெருசா நெகட்டிவும் சொல்ல விரும்பல. நெகட்டிவ்ஸ்னு பாத்தீங்கன்னா உட்காந்து அந்த லென்ஸை வச்சு பார்த்தோம்னா நிறைய நெகட்டிவ்ஸ் நம்மளுக்கு கண்ண முடிய போறோம், நிறைய லாஜிக் சீன்ஸ் மைட் பி நம்மளுக்கு இருக்கலாம். பட் ஆனா அதெல்லாம் நீங்க தள்ளி வச்சுட்டு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா போய் ஒரு படம் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சு நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இட்ஸ் வொர்த் வாட்ச். அண்ட் அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அண்ட் இட்ஸ் an honest experience உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம். கண்டிப்பா. ஸோ இந்த மூவி பார்த்ததுல நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ், vlogs எல்லாம் இந்த சேனலில் கண்டிப்பாக நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நாங்களும் போட்டுகிட்டே இருப்போம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பாய்.